நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஃபர் க்ளோசஸ் சூன் அந்த மாதிரி தாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேணுகாவோட வாழ்க்கை ஒரு பக்கம் சாப்பிட்டு டிமில் டபிள் டபிள் அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து ஆடாத ஆட்டமா ஒரு பக்கம் அப்படியே ஜிலுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து அப்படியே சும்மா இந்த பக்கம் போனா ஜோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா ஜோனு வெயில், இது ரெண்டுத்துக்கு நடுவில் குளிர், என்னதான்டா நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம ரகு ஒரு பக்கம் அடியே என்கிட்ட நீ வாயாட்ட பாத்தியா, அது இல்லாம என்கிட்ட நீ ப்ராஃபிட் எதிர்பார்க்கிற, என்கிட்ட ப்ராஃபிட் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ உயர்ந்திருக்க, அதனால நான் உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு தேவையானதை நான் கொடுக்கணும்ல செல்லம், உனக்கு தேவையான மரியாதையை நான் கொடுக்கணும் அல்லவா, அதனால கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் பாதியை கொடுக்கணும் தானே. அதுக்கு பதில் ஒன்னும் இல்லை, 200 ரூபாய் ரச பாட்டில் அழகா உனக்கு சோத்துல கலந்து தந்தா மொத்தமா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல சும்மா கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு. எட்டுன்னு போய் நம்ம ரேணுகாவுக்கு கொடுக்க, அதாவது நம்ம சுடரிக்கு சும்மா அடிச்சு தள்ளுறாங்க. ஒரு பக்கம் அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அந்த மாதிரி அடிச்சு தள்ளுறாங்க. அதை பார்க்கும்போது அட்ட என்னடா நடக்குதுங்க, அப்ப சுடரியோட கதை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க முடிஞ்சுங்க, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுங்க, ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா போட்டு போக வேண்டியதான். ஐயோ என்னடா இது, இந்த சீரியலை கலக்கினது இவதானடா, அப்படிப்பட்ட இவளுக்கே அந்த நிலைமையா, இதை நினைக்கும் போது என் ஈரக்கொலையெல்லாம் நட்டுக்குதுடாடு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வயசான ஆளு எல்லாருமே ஒரு பக்கம் கண்டென்ட்டா போட்டு இருப்பாங்க. என்னங்க பண்றது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில நம்ம போயின்னு இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய விஷயத்தை நம்ம மாத்தி 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 மாத்தி, அதாவது எப்படி நம்ம மல்லி எப்படி தெரியுமா, இறந்த வெகுளியின் தீரே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறந்த பக்குவமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்கள எல்லாரும் ஒரு பக்கம் கண்டுக்காம போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம மல்லி ஒரு பக்கம் டேலண்டா இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காரு, அவரு ஒரு பக்கம் செம்ம கொலை வெறியில இருக்க, மவனை கொல்லாம் விட மாட்டான், நேர்ல மாட்டேன், உன்னை கைமா கைமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காங்க. என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம சுடரி தான். சுடரி இல்லாத ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பயம், ஒரு விகைப்பு எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வருது. நம்ம கதிரேசன் என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, அடியா மல்லி நீ எங்க போனாலும் விட மாட்டேன், ஜெயில போட்டு உன்னை அவ்வளவுதான் கம்பி என்ன வச்சிருவான், ஒழுங்கு மரியாதையா என்னோட பொண்ணு ரேணுகா எனக்கு வேணும், அவளை எங்க விட்ட எப்படி விட்ட எங்க போனா ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு நிஷா ஒரு பக்கம் கதிரேசன் ஒரு பக்கம் விஜய் எல்லாரும் சேர்ந்து அப்படி மல்லியை நெருக்கிட்டாங்க. இப்ப மல்லி ஒரு பக்கம் நகர முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரே அவரை காப்பாத்தணும் கர்த்தரே அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் மாட்டினாரு. இப்ப என்ன பண்ண போறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க முடியும், மல்லி என்ன பண்ண போறாங்க, மல்லி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பாசிட்டிவா நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அந்த பாசிட்டிவ் எல்லாமே ஒரு பக்கம் நெகட்டிவா மாற போகுது. இதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காது, நாம நினைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ தான் நடக்க போகுது. நாம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேதனைய நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு சைலண்டா இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புஷ் 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 அப்படின்ற மாதிரி தாங்க, காத்து மாதிரி ஒரு பக்கம் காத்துலயே கரைஞ்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வெண்பா சொல்லவா தேவை, எனக்கு மல்லியம்மா தான் வேணும், மல்லியம்மா தவிர வேற யாரையும் எனக்கு வேணும், அதை விட்டு மல்லியம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, யாருக்காக எதுக்காக என் மல்லியம்மாவை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க அந்த குட்டி குழந்தை. அது ஒப்பாரி வைக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பக்கு 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 இருக்குது. என்னடா அந்த குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டமா, ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வரலாங்க. இதுக்கு முன்னாடி அம்மா இல்ல, இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அம்மா இந்த அம்மாவை தெக்க வச்சிடலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இல்லாத அம்மாவை இந்த அம்மாவை இப்ப வந்து இருக்கிற அம்மாவை இல்லாத அம்மாவை பண்ணா இந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போகும், யாருக்கிட்ட நாடும், தான் வேதனையெல்லாம் சொல்லி யாருக்கிட்டாலும் தான் டாடா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா டாடா ஒரு பக்கம் டாட்டா சொல்லிட்டு ரேணுகா தேட போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் கிட்ட போலான்னு பார்த்தா கதிரேசன் தாத்தா அவரு பாருக்கு போயிட்டாரு. என்னடா பண்றது, நம்மளுக்கு இப்படியே ஒரு பக்கம் வாழ்க்கை போயிருமா, யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில உக்காந்து இருக்கிற நம்ம அழகான வெண்பாவுக்கு திடீர்னு அன்னபூர்ணி வந்து ஆறுதல் சொல்றாங்க, மடியில படுக்க வச்சு கதை சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம், உன் வாழ்க்கையில நீ எல்லாம் உனக்கு எல்லாமே தப்பா நடந்துக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம், ஆனா அதுவே முடிவே இருக்காது.
மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு எல்லாமே மாறும், அதுக்கான காலம் வரும் காத்திருந்தால் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, பொறுத்திருவென்பா உனக்கு எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துன்னு இருக்காங்க. அந்த எனர்ஜி பாக்குறேன் அப்படியே சும்மா செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையடா சாமி, இந்த மாதிரி இருந்திருந்தா நம்ம இன்னாரும் எங்கேயோ ஓஹோன்னு போயிட்டு இருக்கலாமே, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்பு, ஒரு கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட தான் கிடைக்கும். அப்படிப்பட்டதான் நம்ம அன்னபூர்ணி பாட்டி. எல்லாருக்குமே பாட்டி இருப்பாங்க. பாட்டி சிறந்த வயசு, நம்ம சின்ன வயசுல ரொம்பவே பாசம் எல்லாமே ஊட்டி ஒரு பக்கம் ஆசையா வளர்த்துருப்பாங்க. ஆனா கடைசி காலத்துல எல்லாமே ஒரு பக்கம் சோக ஸ்ரீனிவாச சோக. ஏன்னா நமக்கு கரெக்டா அந்த பருவத்துல அவங்க நம்ம கொஞ்சம், இந்த பருவத்துல நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் குட்டு காசு தேர்ந்து ஒரு பக்கம் எந்த பக்கம் ஓடும்னு நம்மளுக்கே தெரியாது. ஓடணும் ஓடி அதுக்கப்புறம் நாம ஒரு பக்கம் வயசானாலும் தான் வீட்டுல உட்காந்து அந்த சமயத்துல கொஞ்சத்துக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்த பொறுத்துதான் அந்த காலம் நமக்கு பேசும் நம்ம பேரை, அந்த இடத்துல நம்ம இருக்கும்லா இருக்க மாட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும். இப்போ ஓடாம அப்போ ஓடணும்னா இன்னும் கஷ்டம் ஆயிரும். ஒரு பக்கம் வாழ்க்கை எப்படி போக போகுது எதில் போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பாவுக்கு சிறந்த முறையில நம்ம மல்லி இருந்து அவங்களை கட்டி காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கண்டிப்பா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, வெண்பா கூட மல்லி சேருவாங்களா சேர மாட்டாங்களா, ரேணுகா நடிச்சுன்னு இருக்க சுடரி சாவாங்களா சாக மாட்டாங்களா, இந்த வீடியோ பிடிக்குமா பிடிக்காதா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். முதல் நம்பருக்கு எத்தனை நடிச்சுங்க போதும், நீ குட்டி போதும்.